அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் இணைந்திருப்பது பாதிப்பியன் ஊடக குழுவினரால் தொகுத்து வழங்கப்படும் வாராந்த பாடசாலை செய்தி அறிக்கையுடன். செய்தி ஆசிரியர் மரியம் மர்சூன், செய்தி வாசிக்கும் நான் அன்ஃபா நவாஸ். விரிவான செய்திகளுக்குள் நுழையும் முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். சிறப்பாக நடைபெற்று முடிந்த பரிசளிப்பு விழா. 2028 கல்வியாண்டின் உயர்தர புதிய மாணவர்கள் அனுமதி. சிதைவடைந்த பிரதான மண்டபத்தின் புனர் நிர்மாண வேலை திட்டம் ஆரம்பம். நடைபெறவுள்ள மாணவ தலைவர்களுக்கான சின்னம் அனுப்பிக்கும் நிகழ்வு. தொடர்வன விரிவான செய்திகள். 2023 மற்றும் 2024 கல்வியாண்டின் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் 4Aக்கு மேல் சித்திகளை பெற்ற 19 மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா கடந்த ஏப்ரல் மாதம் 30 எமது பாடசாலையின் பிரதான மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வின் போது அம்மாணவர்களுக்கு பணப்பரிசில்களும் பொருள் பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டன. இதற்கு துணை புரிந்த பாடசாலையின் அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் மற்றும் நலன் விரும்பிகளை பாடசாலை நிர்வாகம் வாழ்த்திக் கொள்கிறது. 2028 கல்வியாண்டின் உயர்தர கலை பிரிவிற்கான புதிய மாணவர்களின் பெற்றோர்களுக்கான ஒன்று கூடல் ஒன்று கடந்த 4 திங்கட்கிழமை நடைபெற்றது. அந்நிலையில் அம்மாணவர்கள் எதிர்வருகின்ற 16 திங்கட்கிழமை பாடசாலைக்கு அனுமதிக்கப்பட உள்ளனர். அவர்களை பாடசாலை நிர்வாகம் வரவேற்றுக் கொள்கிறது. டித்பா புயலின் காரணமாக இடிந்து விழுந்த எமது பாடசாலையின் பிரதான மண்டபத்தினை புனர் நிர்மாணம் செய்வதற்கான ஆரம்ப வைபவம் மே மாதம் 4 நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சமந்த ரணசிங்க மற்றும் மாவனல்லை கல்வி வலய பணிப்பாளர் சார்பாக திரு ஜீவன ஹரிச்சந்திர ஆகியோரும் கலந்து கொண்டனர். மாணவ தலைவர்களுக்கு சின்னம் அணிவிக்கும் நிகழ்வு எதிர்வருகின்ற ஜூன் மாதம் 4 எமது பாடசாலையில் நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிகழ்வை சிறப்பாக நடாத்துவதற்கு மாணவ தலைவர்கள் மற்றும் ஒழுக்காற்று குழு தமது பங்களிப்பினை வழங்குமாறு பாடசாலை நிர்வாகம் வேண்டிக் கொள்கிறது. இத்துடன் பாதிப்பியன் ஊடக குழுவினரால் தொகுத்து வாசிக்கப்படும் வாராந்த பாடசாலை செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் எமது செய்தி அறிக்கையினை எதிர்பாருங்கள்.